Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹீரோ Xtreme 160R BS6 ஓட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் அண்ட் ஃபுல்லி டீடைல்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட லுக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட லுக் பாத்தீங்கன்னா ஒரு மஸ்குலரான ஸ்போர்ட்டிவ் லுக்ல டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த பைக்கோட ஹெட் லாம்ப் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டாவோட ஃபேஸ் மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இதோட டேங்க் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஐஸ்மார்ட்டோட டேங்க் வந்து கொஞ்சம் மஸ்குலரா இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சீட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் சீட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பின்னால வந்து லைட்டா கொஞ்சம் அப்ரைட்டா கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 163cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு வித் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட வருது. இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா நல்லா ரிஃபைன்மெண்டா இருக்கு. ஒரு ஹோண்டா யமஹா இன்ஜினுக்கு ஈக்குவலா இந்த பைக்கை நல்லா டியூன் பண்ணி நல்லா ரிஃபைன்மெண்டா கொடுத்திருக்காங்க. பைக் ஓட்டுறப்போ உங்களுக்கு இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் அண்ட் மேக்ஸிமம் டார்க் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 15.2 PS at 8500 RPM லயும் 40 Nm டார்க் at 7000 RPM லயும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து டாப் எண்ட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லணும். இந்த பைக் வந்து டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஒரு 110 தான் போகும். அதுக்கு மேல போகணும்னா நீங்க இன்ஜினை டெஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பைக் கம்யூனிட்டி செக்மெண்ட்ல ரெடி பண்ணதுனால இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பும் மிட் ரேஞ்சும் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த பைக்கோட மிட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 85 ல இருந்து 90 போறப்போ உங்களுக்கு வைப்ரேஷனே இல்லாம இருக்கு. இன்ஜின் அவ்வளவு ஸ்மூத்தா போகுது. அண்ட் இந்த பைக்கோட இனிஷியல் பாத்தீங்கன்னா 0 to 60 குயிக்காவே அட்டைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த பைக் 0 to 60 எவ்வளவு செகண்ட்ல அட்டைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக் வெட் கிளச் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. இந்த பைக்கோட கிளச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா லைட்டரா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்லாம் நீங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமா இந்த பைக்ல ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த பைக்ல கண்டிப்பா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. நார்மலா எல்லா பைக்லயும் எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமோ அவ்வளவுதான் ப்ரொடியூஸ் ஆச்சு இந்த பைக் நாங்க டெஸ்ட் ரைட் பண்றப்ப. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா நல்லா வைடா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன் நல்லா அப்ரைட்டா கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் ஒரு 138 kg தான் கொடுத்திருக்கிறதுனால சிட்டி டிராஃபிக்ல உங்களுக்கு கட் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லாவே இந்த பைக் லைட்டரா இருக்கு. அடுத்து இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஹைவேல போறதுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்கோட கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ரீஃபில் பண்றப்ப அது வந்து கையோடயே வருது. அது ஒரு அட்டாச்மெண்டா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மிரர் வியூ பார்க்கலாம். ரைடர் கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாருன்னா அவரோட கை தான் உங்களுக்கு மிரர்ல பாதி தெரியுது. அவர் ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ஓட்டுறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு மிரர்ல ஒரு பாதி விசிபிலிட்டி வந்து மறைக்குது. மிரர் வியூவை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்ல சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு நீங்கள் பைக்கை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஆன் ஆயிருக்கும். அதே நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். இது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சுவிச்சஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கோட சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் சுவிட்ச், டர்ன் இண்டிகேட்டர் சுவிட்ச் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைமில் ஹைவேஸில் ரைட் பண்ணுறப்ப நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இண்டிகேட்டரும் அட் ஏ டைமில் எரியும். அண்ட் 160cc செக்மெண்ட்லேயே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த பைக்கில் தான் உங்களுக்கு இந்த ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் முக்கியமாக இதோட ஹையர் சிசி பைக்கில் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஹசார்ட் சுவிட்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் அவங்களே வாங்கி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பைக்கில் இவங்க கொடுத்தது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ரைட் சைடு ஹேண்டில் பார் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் இக்னிஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் ஆன் அண்ட் ஸ்டார்ட் மூணுமே வந்து ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த பைக்கில் கிக் ஸ்டார்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. எம்டி ஹார்னட் இந்த பைக்லலாம் கொடுத்துருக்க மாதிரி தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட டே டைம் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ஓவரா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டரா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியரா இல்லைன்னு சொல்லணும். அண்ட் அதே நீங்க நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா விசிபிளா இருக்கு. உங்களுக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டாவும் இருக்கு. இவங்க டே டைம்ல வந்து ஹார்னட்ல கொடுத்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்ல. நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த பைக்ல பாத்தீங்கன்னா எல்லா பைக்லயும் கொடுத்துற மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் இண்டிகேஷன், ஸ்பீடாமீட்டர், ஓடாமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, டைம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்கலன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லைட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட லைட்ஸ் தான் ஒரு ஃபுல்லி எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. 1.25 லாக்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லி எல்இடி சிஸ்டம் கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பைக்ல தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த பைக்கோட ஹெட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்ஓலும் லைட் ரெண்டுமே வந்து ஃபுல்லி எல்இடில கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பைக்கோட டைல் லைட் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹச் ஷேப்ல ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலா இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடில கொடுத்து ஒரு கம்ப்ளீட் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா பிரீமியம் லுக்கா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா நல்லா அப்ரைட்டா கொடுத்துருக்காங்க. கம்யூட்டர் பைக் அப்படினால உங்களுக்கு வந்து சிட்டில யூஸ் பண்றதுக்கும் சரி ஹைவேஸ் யூஸ் பண்றதுக்கும் சரி நல்ல ஒரு ரிலாக்ஸான ரைடிங் பொசிஷனா இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட பில்லியன் கம்ஃபர்ட் பத்தி பாத்தீங்கன்னாலும் ரைடர் கொஞ்சம் ஃபேட்டாவும் இருந்து பில்லியனும் கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டா தான் ஃபீல் ஆகும். இந்த பைக்கோட சீட் ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 790 mm கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஃபேமிலியா போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியா போகலாம். அண்ட் இந்த பைக்கோட கேப் ரேல்ஸ் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பில்லியன் சீட் கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சீட்டிங் குஷன் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாவே இருக்குன்னு சொல்லணும். இது பாக்குறது கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சாலுமே ரைடருக்கும் பில்லியனுக்கும் நீங்க உட்காந்து
உட்காந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100/80 17 இன்ச் டியூப்லெஸ் டயரும் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 130/70 17 இன்ச் ரேடியல் டயரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கார்னரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பிரேக்கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 276 mm பெட்டல் டிஸ்க்கும் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ரம் இல்லாட்டி டிஸ்க் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்க் ஆப்ஷன் போகிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் 220 mm டிஸ்க் வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கொடுக்குறாங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பைக் ட்ரம் வேரியன்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் மிஸ் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பைக்கில் ரெண்டுமே டிஸ்க் வேரியன்ட் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பைக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னால நாங்கள் ஃப்ரண்ட்டில் 70% ரியரில் 30% அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த பைக்கோட பிரேக்கிங் டெஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீட் பிரேக்லலாம் போகிறப்ப உங்களுக்கு பைக் கீழே கண்டிப்பாக இடிக்காது. அடுத்து இந்த பைக்கோட கலர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பைக் 3 கலரில் வருது, ரெட் ப்ளூ ஒயிட். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒயிட் கலர் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹை சிசி பைக் மாரி தெரியுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் வேணும் அப்படின்னா இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் 1.22 lakhs வருது. அண்ட் அதுவே நீங்கள் டுவல் டிஸ்க் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் 1.27 lakhs வருது. ஃபைனலாக இந்த பைக்கை நம்மளுக்கு யார் டெஸ்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ ஷோரூம் தான் கொடுத்தாங்க. இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிகேட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, கடலூர் போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஷோரூமில் எங்களுக்கு யார் இந்த பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷ் ப்ரோ தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் யாராச்சும் இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோரூம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த பைக்கோட ஃபுல் டீடைல்ஸ் நான் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த பைக் யாருக்கு சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளீட் நியூ லுக்காக கமிட்டட் வித் ஸ்போர்ட்டியர் லுக்கில் நீங்கள் ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் மைலேஜும் எனக்கு ஒரு 45 50 கிடைக்கணும், மேக்ஸிமம் நான் சிட்டி பர்பஸ் தான் இந்த பைக்கை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பைக் சூட் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பைக் வாங்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.